நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இல்லை, இது ஒரு திமுக எதையும் அரசியலாக்க வேணும், அதன் மூலம் மக்களை மடைமாற்றம் செய்யணுன்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா வரக்கூடியது தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தில் கோவையும் மதுரையும் மக்கள்கிட்ட எப்படியாவது நம்ம வாக்குகளை வாங்கணும்னா இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கங்கிறது அந்த மக்களிடம் இது ஒரு வகையாக கொண்டுட்டு போகணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அது பார்த்தா அது உண்மையே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் 2019 கோவை மதுரைக்கு ஆண்டி இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான சாத்தியக்கூறுகளை முழுமையாக ஆராய்ந்து அதற்காக கோவைக்கு 6680 கோடி ரூபாயில ஒரு திட்டத்தை வடிவமைத்து அதை நாங்கள் வைத்திருந்தோம். செய்தது முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த தவறை அது பிஜேபி பக்கம் திசை திருப்பணும், அதன் மூலம் ஓட்டுக்களை வாங்கணும்னு அவங்க மனநிலை. நீங்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுனா அதிமுக ஆட்சி காலத்துல அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தாங்க, 7 சட்டக் கல்லூரிகள் கொடுத்தாங்க, 109 கலைக்கல்லூரிகள் கொடுத்தாங்க. அதை விட ஸ்மார்ட் சிட்டி 15க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசாங்கம் தான் கொடுத்தாங்க. கால்நடை பூங்கால் அவர்கள் தான் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி, திருச்சி, மதுரை விமான நிலையங்கள், ஹைவேஸ் எல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுத்த திட்டங்கள் தான். அந்த திட்டங்களை எல்லாம் எப்படின்னா ஆக்கப்பூர்வமாக பேசி ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்தோம். மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்ப்பது வேறு. தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்ல போனீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு, அதாவது நீட்டை கொண்டு வந்தது திமுக, அதை அமல்படுத்தியதும் திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீட்டு தமிழ்நாட்டில் வந்துச்சு 2010. அதற்கு ஒரு வழி உச்ச நீதிமன்றம் அதை இனிமேல் இந்தியா முழுக்க நீட் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பையும் கொடுத்தாங்க. இப்போ மேல்முறையீடு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இருக்கு. அப்போ அதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன சொல்யூஷன் வேணும்போது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு மாணவர்களுடன் நலன், தமிழக மக்களுடைய நலன், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுடைய நலன்களை எல்லாம் யோசிச்சு 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் கவர்னர் கைது பண்ண மாட்டாங்க. இது ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒன்லி அரசியல், இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் மட்டுமே இருக்குதே தவிர இவர்களுக்கு எந்த வகையிலையும் மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு வருவது, அதை எப்படி சாத்தியமாக்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு கையாளாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை இன்றைக்கு பெற்றிருக்கிறதா வேதனை. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு ஒரு மோசமான சூழ்நிலையை போய்கிட்டு. நீங்க மக்கள் வரி பணத்தை எடுத்து 44 லட்சம் ரூபாய் நீங்க ஏழைகளுக்கு உணவு கொடுத்தனா உங்க சொந்த பணத்துல உங்களுக்கு இவ்வளவோ நிறுவனங்கள். நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை எப்படி காப்பாற்றணும், கடவுளோட எப்படி பரிகாரம் வேணும்னா நீங்க எவ்வளவு 880 கோடி ரூபாய்க்கு 44 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு அது கடவுளுக்கு ஒரு கமிஷன், கடவுளுக்கு கமிஷன் கொடுக்கக்கூடிய ஆட்சி, நிர்வாகம், அமைச்சர்கள் இந்த ஆட்சியில தான் பார்க்க முடியும். திமுக தான் பார்க்கணும். இந்த பீகார்ல எப்பொழுதை விட இப்போ அங்க வாக்குப்பதிவு அதிகம் நடக்கும். எஸ்ஐஆர் 1 மாசம் நடத்தினாங்க. அந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு பிறகு, அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் முதல்ல 1 மாசம், அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் மக்கள் விடுபட்டது என்பது உண்மை. அதற்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் ஒரு முறை நடந்தது. அதுல 44 லட்சம் இடம் மாறியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து 44 லட்சம் மக்கள் அதில் சேர்த்து 21 லட்சம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேர்ல ஓட்டு போடுறது, இருப்பிடம் மாறிய பேர்ல ஓட்டு போடுறதெல்லாம் ஜனநாயகமா? அந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி பண்ற வேலையை திமுக 24 திமுக இப்ப தேர்தல் ஆணையத்தோட நீங்க கூட்டு செஞ்சீங்களா? மாநகராட்சி சரி, அப்படி பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது யாரு? தமிழ்நாட்டினுடைய மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க. நீங்க தேர்தல் சரியா நடத்தினீங்களா? 2006 நீங்க எப்படி தேர்தலை நடத்தினீங்க தெரியாதா? அன்னை
பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி அவர்கள். வணக்கம் சார். இப்போ கோவை மற்றும் மதுரை மாநகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அனுமதி கோரி ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த மனு நிராகரிச்சிருக்காங்க, அறிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை புறக்கணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். இல்லை, இது ஒரு திமுக எதையும் அரசியலாக்க வேணும், அதன் மூலம் மக்களை மடைமாற்றம் செய்யணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா வரக்கூடியது தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தில் கோவையும் மதுரையும் மக்கள்கிட்ட எப்படியாவது நம்ம வாக்குகளை வாங்கணும்னா இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கங்கிறது அந்த மக்களிடம் இது ஒரு வகையாக கொண்டுட்டு போகணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அது பார்த்தா அது உண்மையே இல்லை. என்ன, அதாவது இவர்கள் முழுக்க முழுக்க இவர்கள் செய்த, அதாவது ஆட்சிக்கு எப்போ வந்தது 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் 2019 கோவை மதுரைக்கு ஆண்டி இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான சாத்தியக்கூறுகளை முழுமையாக ஆராய்ந்து அதற்காக கோவைக்கு 6680 கோடி ரூபாயில ஒரு திட்டத்தை வடிவமைச்சு அதை நாங்கள் வைத்திருந்தோம். அதை ஒப்ப டைமில் அந்த டிபிஆரை தெளிவாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதையெல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டு விட்டுட்டு 2024க்கு அனுப்புகிறாங்க. 2024 தான் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு டிபிஆர் அனுப்புகிறாங்க. அந்த டிபிஆரில் என்னென்னா, அதாவது மத்திய அரசாங்கனுடைய கொள்கை வடிவம் என்னென்னா 2011 மக்கள் தொகை கணக்கின்படி மெட்ரோ ட்ரெயின் ஒவ்வொரு நகரங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இவர்கள் உண்மை என்னண்டா, இப்போ சென்னை இருக்குதுன்னு வைங்கன்னா, இது ஒரு மெட்ரோ கிரேட்டர் சென்னை. கிரேட்டர் சென்னைனா அதாவது புறநகர்களை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதே போன்று அவர்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறது என்னன்னா 20 கோடி மக்களுக்கு குறைவாக, 20 லட்சம் மக்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நகரங்களுக்கு அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவு. நீங்க என்ன பண்ணியிருக்கணும், 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கு 15.5 இருக்குதாங்கன்னா, ஆனால் நீங்க 2011 காட்டியிருந்திருக்கலாம், 2025 எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்கிறது காட்டியிருக்கும். அதையோட குறிப்பா என்ன அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, ஒரு மக்கள் தொகைனா எப்பயுமே ஒரு நகர்ல இருக்கிறாங்கன்னா அந்த நகர் மக்களும் உபயோக மாட்டாங்க. எப்பயுமே புறநகர்ல இருந்தக்கூடிய மக்கள் எல்லாம் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது மதுரையில மொத்தமா 29 லட்சம் மக்கள் இருக்காங்க. புறநகர்ல 14 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. சிட்டிக்குள்ள 15 லட்சம் மக்கள் இருக்காங்க 2011 படி. கோவையிலையும் அப்படிதான் 15.7 லட்சம் மக்கள் அங்க இருக்காங்க. புறநகரை சுற்றி 9 லட்சம் இருக்கிறாங்க. அப்போ 2011 கணக்குப்படியே 24 லட்சம். நீங்க எதை கொடுத்துருக்கணும்? ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு 20 லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய நகரங்களுக்கு சாத்தியம் இல்லை என்பதே அவர்கள் கொள்கை முடிவு. இப்ப நீங்க என்ன கொடுத்துருக்கணும்? புறநகர்களை எல்லாம் சேர்த்து அது கிரேட்டர் மதுரை, கிரேட்டர் கோவை ஆக்கி அப்ப நீங்க 24 லட்சம் 29 லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கும் இந்த நேரம் சாங்ஷன் ஆயிருக்கும், இதுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. செய்தது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த தவறை அது பிஜேபி பக்கம் திசை திருப்பணும், அதன் மூலம் ஓட்டுக்களை வாங்கணும் அவங்க மனநிலை. நீங்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுனா, அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தாங்க, 7 சட்டக் கல்லூரிகள் கொடுத்தாங்க, 109 கலைக்கல்லூரிகள் கொடுத்தாங்க. அதை விட ஸ்மார்ட் சிட்டி 15க்கு மேற்பட்ட ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசாங்கம் தான் கொடுத்தாங்க. கால்நடை பூங்கால் அவர்கள் தான் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி, திருச்சி, மதுரை விமான நிலையங்கள், ஹைவேஸ் எல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுத்த திட்டங்கள் தான். அந்த திட்டங்களை எல்லாம் எப்படின்னா ஆக்கப்பூர்வமாக பேசி ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்தோம். மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்ப்பது என்பது வேறு.
ஆட்சி ரீதியாக மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமாக இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அமைச்சர்கள் போய் சந்திச்சு இந்த தமிழகத்தினுடைய வரலாறுகளையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதை செய்யறதே இல்லை. எதுவா இருந்தாலும் கவர்னர் கூட சண்டை, பிரதமர் கூட சண்டை, அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் கூட சண்டை. பாஜக எங்கெல்லாம் ஆட்சி அமைக்குதான் அங்கேயும் கவர்னர் கூட சண்டை தானே வருது. மாநில அரசும் கவர்னருக்கும் சண்டை வந்துட்டு தானே இருக்கு. பாஜக வந்து மறைமுகமாக கவர்னர் வச்சு காய் நகர்த்துது இல்லையா? இல்ல, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? கவர்னர் மறைமுகமா காய் நகர்த்துறாங்கன்னா எதை வச்சு? இங்க தமிழ்நாட்டுல அப்படி என்ன மறைமுகமா கவர்னர் வந்து வச்சு காய் நகர்த்திருக்காங்க? மசோதாக்களுக்கு அவர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டாரே, கிடப்பில் அவர் போட்டிருக்காரே ஆளுநர். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? உச்சநீதிமன்றம் தானே இந்தியாவினுடைய உயர்ந்த சட்ட வடிவமைப்பு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தீர்ப்பு? கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ ஒரு நீதிமன்றத்தால் கால வர்ணயம் செய்து என்னமோ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நீங்க இன்னொரு விஷயத்தை மாநில அரசாங்கம் கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கு அனுப்புவது, அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னன்னு கேட்கும்போது அந்த குறைபாடுகளை தவிர்த்து விட்டு அதை சரி செய்து அனுப்ப வேண்டிய கடமை ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா இவர்கள் அதெல்லாம் செய்வதில்லை. கவர்னர் மசோதா கையெழுத்து போடல, அப்படியே வச்சிருக்காருன்னா இது எப்படி? அதாவது ஒரு சில விஷயங்கள்ல இப்போ 7 பேர் விடுதலை, அதாவது பேரறிவாளன் மற்றும் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய 7 பேர் விடுதலையில் அவர்கள் கொள்கை முடிப்பு வேற, காங்கிரசினுடைய கொள்கை முடிவு வேற. ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம். அதன் மூலம் எல்லாமே கிடைச்சது. தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்ல போனீங்கன்னா 7.5% இடஒதுக்கீட்டுக்கு, அதாவது நீட்டை கொண்டு வந்தது திமுக, அதை அமுல்படுத்தியதும் திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீட்டு தமிழ்நாட்டில் வந்துச்சு 2010. அதற்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் அதை இனிமேல் இந்தியா முழுக்க நீட் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பையும் கொடுத்தாங்க. இப்ப மேல்முறையீடு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இருக்கு. அப்போ அதற்கு இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன சொல்யூஷன் வேணும்போது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு மாணவர்களுடன் நலன், தமிழக மக்களுடைய நலன், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுடைய நலன்களை எல்லாம் யோசிச்சு 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அந்த சமயத்துல கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். நீ கையெழுத்து போட்டாலும் போடாட்டினாலும் உடனே ஜிஓவை பாஸ் பண்ணி இம்மிடியட்டா அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்துடன் பேசி அதிகாரியோடு சேர்ந்து அதற்கு பிறகு ஒரு கவர்னர் வந்து அதை ஒப்புதல் கொண்டார். இப்போ ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்பது இப்படிதான் இருக்கணும். நீங்க வெறும் வாய்ச்சவடாலும் சண்டையும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டே சொல்லிக்கிட்டு போனீங்கன்னா தமிழ்நாடு எந்த வகையிலும் முன்னேறாது. நீங்கள் விட அரசியல் லாபத்துக்கு சொல்லலாம். ஆனால் அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தனா அதுக்கு என்ன ஆக்கப்பூர்வ நிலைப்பாடு, எப்படி அந்த திட்டங்களை கொண்டு வரதான் நீங்க முயற்சி செய்யணும். இப்படியே இன்னும் 4 வருஷம் அவங்க இருக்க போறாங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டா இப்ப நம்மளுக்கு வரக்கூடிய திட்டங்கள் எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? வரணுமா வரக்கூடாதா? அப்போ அரசு ரீதியாக நட்பு ரீதியாக அவர்களுடைய நீங்க வந்து பேசி முடிவெடுத்து அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டிய கடமை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இருக்குங்கிறத எல்லாம் வந்து தவற விட்டுட்டு ஒரு போலி நாடகத்தை நடத்தி தமிழக மக்களை வஞ்சிக்கிறது இந்த விடியாத திமுக அரசாங்கம். ஆனா இந்த மெட்ரோ திட்டத்துக்கு தொடர்பா திமுக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய இந்த அறிக்கையை வந்து நிராகரிச்சிருக்க வேண்டாம், அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது வந்து எங்க கிட்ட கேட்டிருக்கலாம், ஒரேடியா ஏன் நிராகரிக்கணும், மற்ற மாநிலங்களுக்குலாம் இந்த மாதிரி நிராகரிச்சிருக்காங்களா, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இப்படி தொடர்ச்சியா பண்றாங்க. அதாவது அவங்க ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறது வந்து திமுக ரொம்ப வல்லவர்கள். அவங்க நிராகரிக்கல மேடம். அதாவது வந்து ரிட்டனா ரிஜெக்டாங்கிறது தான் அங்கே கேள்வி. அந்த 3 பக்க கடிதத்தில் இந்த கடிதம் நீங்க கொடுத்திருக்கிறது படி ரிட்டன் தான் அனுப்பியிருக்காங்க, தவிர ரிஜெக்ட் பண்ணல. அதனால நிராகரிக்கப்படவே இல்லை, அது மட்டும் தெளிவா தெரிஞ்சுங்க. இவர்கள் மீண்டும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அன்னைக்குன்னா அந்த தகவல் வந்த கேட மறுநாள பிரதமரை சந்திச்சு இந்த திட்டங்களுக்கு அனுமதி வேணும்னு கொடுத்தார். நீங்க என்னன்னா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மக்களுடைய நலன் கருதி நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு மாற்று கருத்து இருந்தா கூட நீங்க போய் அவர் கோவைக்கு வந்தாரா பிரதமரை சந்திச்சு நீங்க கேட்டீங்கன்னா அனுமதி கொடுக்காம போறாங்க.
உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட போகிறாங்க. போய் சந்தித்து இப்படி இருக்க சூழ்நிலைக்கு இந்தந்த திட்டங்கள்லாம் எங்களது பெண்டிங் இருக்குது, எங்களுக்கு தேவை, இதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் பிரதமர் பண்ண போகிறார். பண்ணுறாரு பண்ணலைங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் இம்மிடியட்டாக அன்னைக்கே சந்தித்து கொடுத்தாரல்ல, அதுதான் மக்களுக்கான அரசியல். இந்த மக்களுக்கான அரசியலை பண்ணுவது அதிமுக. இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்து தமிழ்நாட்டை நாசக்கார மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சீர்கெட்டிருக்கக்கூடிய மாநிலமாக கொண்டு போவது திமுக. அதனால்தான் இதற்கு விடிவு காலமாக 2026 தேர்தல் நிச்சயமாக மக்கள் இதையெல்லாம் புரிந்து ஓட்டு போடுவாங்க. இந்த மெட்ரோ இந்த பிரச்சனை தொடர்பாக அதிமுகவை கார்னர் பண்ணி வந்து பேசிட்டு போறாங்க. அந்த பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம தரப்புல இருந்து மனு கொடுத்துடணும், நான் எங்களுக்கு இது தேவை அப்படின்னு கொடுத்துடணும் பிரதமர் மோடி கிட்ட அப்படின்ற பேர்ல தான் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கொடுத்த தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் 13 கோரிக்கைகள். மெட்ரோக்கு மட்டும் இல்லை, 13 கோரிக்கைகள். மெட்ரோ அது மெட்ரோ வந்து 3வது தான். அதுக்கு நீங்கள் கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், நெல்லுக்கான மானியம், அந்த நெல்லுக்காக அந்த மாதிரி அதாவது 30 லட்சம் நெல்லுகள் வந்து மழையில் நனைஞ்சிருக்கு, அதற்கான வந்து அந்த காப்பீடுகள் எல்லாத்தையும் நீங்கள் கோரிக்கையாக இது கொடுத்து பிரதமர்கிட்ட கொடுத்து இதை உடனே ஆவணம் செய்யுங்க அப்படின்றாரு. கடந்த முறை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பிரதமரை சந்திக்கும் போது கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து அதாவது நிதியை கொடுக்கல, அதை கொடுங்க என்று வற்புறுத்தி கேட்டதன் விளைவாக அந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சாங்க. இது ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒன்லி அரசியல், இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் மட்டுமே இருக்குதே தவிர இவர்களுக்கு எந்த வகையிலையும் மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு வருவது, அதை எப்படி சாத்தியமாக்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு கையாளாகாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை இன்றைக்கு பெற்றிருக்கிறதா வேதனை. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு ஒரு மோசமான சூழ்நிலையை போய்கிட்டு இருக்குது. இதை மக்கள் உணரணும். சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, எல்லா துறைகளிலும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்லை தமிழ்நாட்டில். அவ்வளவு ஊழல், ஊழலின் ஒட்டுமொத்தமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய, அது இல்லாமல் இன்றைக்கு விலைவாசி எல்லாம் கடுமையாக வந்திருக்கு. சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றல, இப்படி மோசமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு என்ன ஆயிடும்? முன்னாடிலாம் எல்லா துறைகளிலும் பல்வேறு விருதுகளை பெற்று தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன, எல்லா துறைகளிலும் பின்தங்கி போயிருக்கு. சரி, அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஊழலே நடக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீங்க ஊழல் இருந்ததுன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. என்ன ஊழல் இருந்தது? எந்த ஊழல் இருந்தது? நீங்கள் 4 வருஷம் நீங்க தானே ஆட்சி செய்றீங்க. ஊழல் இருந்தா ஏன் அந்த வந்து வழக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் இது நேரம் வந்து தண்டிக்கப்படலை? ஊழல் இல்லை மேடம். நீங்க வந்து அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இயக்கம். நீங்க திமுக அதிமுக ஆட்சி காலகட்டத்துல தான் அதானி நிலக்கரி ஊழல் வந்து நடந்துச்சு. இல்ல அதெல்லாம் சும்மா தப்பு. நீங்க வந்து இன்னைக்கு வந்து இவங்க நிலக்கரி எல்லாம் ரொம்ப வந்து மின்சார உபயோகத்திற்காக இன்னைக்கு நாங்க வாங்கினதெல்லாம் தெளிவான எங்களுடைய அமைச்சர் அண்ணன் தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சராக அன்றைக்கு வந்து ஒரு உயர்தர நிலக்கரி எல்லாம் வாங்கினாங்க. இவர்கள் வாங்குறதா ஒரு மோசமான நிலக்கரியை வாங்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு மின்சாரத்தினுடைய கடன் மட்டும் 1 லட்சம் கோடி. காரணம் என்னன்னா, இவங்க வாங்கின அந்த நிலக்கரியெல்லாம் உபயோகப்படுத்த முடியல, எல்லாமே வேஸ்ட். இவர்கள் வந்து கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இந்த 2 முன்னிறுத்தி தான் இந்த ஆட்சி இருக்குது. அதனால எவ்வளவு வருமானம் இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ஏன் ஆந்திராக்கு போகுது? எல்லா விஷயத்திலும் ஊழல். டாஸ்மார்க் 10 ரூபா மேல மாசத்துக்கு 350 கோடி ரூபாய் சம்பாதிக்கலையா? இன்னைக்கு இவர் நம்ம அமைச்சர் KN நேரு, அவர் நகராட்சி துறையினுடைய அமைச்சர், அவர் துறை சார்ந்த அமைச்சர் 2500 பேருக்கு வேலை வாங்கி தருவதாக ஒவ்வொருத்தருடன் 30 லட்சம் 40 லட்சம் வாங்கி 800 கோடி ரூபாய் 888 கோடி ரூபாய் முறைகேடாக மக்களிடம் பணத்தை வாங்கி அது ஈடி கண்டுபிடிச்சு அந்த ஈடி வந்து டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு ஆதாரபூர்வமான அறிக்கையை கொடுத்திருக்காங்க, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணுமே காணாம். ஆனா என்ன பண்றாரு அமைச்சர்? அதுக்கு பரிகாரமா திருப்பதிக்கு போய் 44 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னது ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டா அதுக்கெல்லாம் அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் ஆயிடும் அப்படிங்கிறாரு. நான் போய் கொடுத்தேன், அப்படி அதுதான் பரிகாரம்ங்கிறாரு.
அவர் பேர்ல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் செலுத்தினாங்கன்னு சொன்னார். அவர் பேர்ல கொடுக்கப்பட்டது மேடம். நீங்க மக்கள் வரி பணத்தை எடுத்து 44 லட்சம் ரூபாய் வந்து நீங்க வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்தோன்னா உங்க சொந்த பணத்துல உங்களுக்கு எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கு. நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை எப்படி காப்பாத்தணும், கடவுளோட எப்படி பரிகாரம் வேணும்னா நீங்க எவ்வளவு 880 கோடி ரூபாய்க்கு 44 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை வந்து கடவுளுக்கு ஒரு கமிஷன், கடவுளுக்கு கமிஷன் கொடுக்கக்கூடிய ஆட்சி, நிர்வாகம், அமைச்சர்கள் இந்த ஆட்சியில தான் பார்க்க முடியும், திமுக தான் பார்க்க முடியும். சரி, அடுத்து பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி வந்து வெற்றி பெற்றதற்கு காரணம் எஸ்ஐஆர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதான் இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் மடைமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு மக்களிடம். இந்த பீகாரில் எப்பொழுதை விட இப்போ வந்து அங்கே வாக்குப்பதிவு அதிகம் நடந்திருக்கு. எஸ்ஐஆர் 1 மாதம் நடத்தினாங்க. அந்த எஸ்ஐஆர் நடத்துனதுக்கு பிறகு, அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் முதல்ல 1 மாதம், அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் மக்கள் விடுபட்டது என்பது உண்மை. அதற்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் ஒரு முறை நடந்தது. அதில் 44 லட்சம் இடம் மாறியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து 44 லட்சம் மக்கள் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. 21 லட்சம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேரில் ஓட்டு போடுறது, இருப்பிடம் மாறிய பேரில் ஓட்டு போடுறதெல்லாம் ஜனநாயகமா? அந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி பண்ற வேலையை திமுக செய்யும். அங்க அது செய்யல. அந்த நியாயமா நடந்ததுக்கு அப்புறம் நீங்க உண்மையிலேயே வந்து தேர்தலுக்கு அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் கூட, அதுக்கு முன்னாடி கூட இது வரைக்கும் ஒருத்தர் கூட எங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்திட்ட போய் சொல்லவே இல்லை. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தால இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நபர்களை கூட்டிட்டு வந்து நீதிமன்றத்துல முன்னாடி நிறுத்தினாரு. அதன் பிறகு அவர்கள் கூட நான் தேநீர் அருந்துறேன் அப்படின்னு ஹரியானால, பீகார்ல இல்ல. அதாவது கண்மூடித்தனமாக ஒரு பொய்யா காரணம். ஹரியானால வந்து எஸ்ஐஆர் இன்னும் நடக்கல. ஆனா எஸ்ஐஆர் நடக்காமயே வந்து அந்த வரைவு மேடம், நான் என்ன சொல்றேன், சில இடங்கள்ல சில தவறுகள் நடக்குது. யாருன்னா தேர்தல் ஆணையம் குளறுபடி. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க அப்ப இந்த தேர்தல் ஆணையத்துல குறைய சொன்னீங்கன்னா 2019 எப்படி நீங்க வெற்றி பெற்றீங்க? 2021 திமுக ஆட்சி எப்படி வெற்றி பெற்றது? 2019, 21 திமுக ஆட்சி எப்படி பெற்றது? 2024 திமுக ஆட்சி எப்படி வெற்றி பெற்றுச்சு? அப்ப தேர்தல் ஆணையத்தோட நீங்க கூட்டு செஞ்சீங்களா? மாநகராட்சி சரி, அப்படி பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது யாரு? தமிழ்நாட்டினுடைய மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க. நீங்க தேர்தல் சரியா நடத்திட்டீங்களா? 2006 நீங்க எப்படி தேர்தலை நடத்துனீங்கன்னு தெரியாதா? நான் வந்து தேர்தல் காலத்துல 2006 சென்னை அமைஞ்சிக்கரையில போட்டியிட்டேன் கவுன்சிலருக்கு. அன்னைக்கு எல்லாம் அந்த தேர்தல் நாள் அன்று அன்னைக்கு எல்லாம் என்னை வந்து கத்தியில வச்சுட்டு 4 பேர் பிடிச்சி வச்சுட்டு என் முன்னாடியே கள்ள ஓட்டு போட்டாங்க. அதுதான் கத்தியை வச்சு மிரட்டி கள்ள ஓட்டு போட்ட வரலாறு திமுக. அதுக்கு பிறகு தான் நீதிபதிகள் 99 தொகுதியினுடைய தேர்தலை கேன்சல் பண்ணாங்க. இப்ராஹிம் கலிமுல்லா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருத்தர், அவரு தேர்தலே கேன்சல் பண்ண. இது போன்ற தேர்தலை இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே நடக்காதுன்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேர்தல் எப்படி நடத்தணும்னா திருமங்கலம் ஃபார்முலா இல்ல ஈரோடு இடைத்தேர்தல் அந்த மாதிரி ஃபார்முலா, இப்படி ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு தேர்தல் நடத்துறது தானே உங்களுக்கு வழக்கமான ஒன்று. அதனால திமுக தேர்தலை நியாயமா எப்பயுமே நடத்தாது. அதாவது வந்து கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறுவதுதான் உண்மை. இப்ப கூட பாருங்க, எஸ்ஐஆர் வேணாங்கிறீங்களா? திமுக எஸ்ஐஆர் வேணாங்குது. நீ எஸ்ஐஆர் வேணான்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை மக்களை கூட்டணும், நீதிமன்றத்தில் இருக்கணும். இப்ப படிவங்கள் கொடுக்கறது யாரு? முழுக்க முழுக்க திமுகவுடைய BLA 2 எல்லாம் BLO மாறி அவங்க தான் போய் விநியோகம் பண்றாங்க. காரணம், மாநில அரசு அதிகாரிகள் மிரட்டப்படுறாங்க. மாநில அரசு அதிகாரிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேர்தல். நீங்க மாநில அரசாங்க அதிகாரிகள் தான் இந்த தேர்தலை நடத்த போறாங்க. யார் மத்திய அரசாங்க அதிகாரிகள் யாருங்க வந்து தேர்தலை வந்து நடத்த போறதில்லை, இவர்கள் நடத்த போறாங்க. அப்போ மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை மிரட்டி இந்தந்த BLO ஃபார்ம் எல்லாம் வந்து வாங்கி இவங்க போய் விநியோகம் பண்றாங்க. அது குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால்தான் நாங்கள் சென்னையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். முறையான எஸ்ஐஆர் தேர்தல் நடக்கணும். தமிழகம் ஃபுல்லா இப்படி இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் இது போன்ற பிரச்சனைகள். ஒவ்வொரு தொகுதிக்கும்
10,000 30,000 ஓட்டுக்கள் இந்த மாதிரி முறைகேடாக அதிமுக ஓட்டுக்கள் வராம பாக்குறதுல வெறும் கண்ணுங்கணிப்பா இருந்து அவர்களை அந்த BLA 2 உங்களெல்லாம் BLOக்கள் எல்லாம் ஜூனல் ஆபீஸ்க்கு வரவழைச்சு அதிகாரிகள் முன்னாளில திமுக காரனே மிரட்டுறான், நீ ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லாட்டி இந்த 1 மாசம் தான் அவன் வேலை, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டப்படுறாங்க. அப்ப என்ன பண்ணுவான் ஒரு BLO என்ன பண்ண முடியும்? அரசுல கடைநிலை ஊழியர்கள் என்ன பண்ண முடியும்? கேட்டுட்டு போறாங்க. இது ஒரு இவ்வளவு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதனால SIR பயன்படுத்தி கொண்டும் முறைகேடு தான் இந்த அரசாங்கம் செய்யுது. இதற்கு காரணம் தேர்தல் ஆணையமும் அப்படின்னு சொல்லலாமா? இந்த குளறுபடிகள்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு. இந்த குளறுபடிகள்னா தேர்தல் ஆணையம் எப்பயுமே இந்திய வரலாற்றில் தேர்தல் ஆணையம் எங்கெங்க நடந்தா அந்த மாநில அரசு அதிகாரிகள் தான் நடத்துவாங்க. அவங்க தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருந்தா கூட தேர்தல் ஆணையம். ஆனா இவர்களுக்கு என்னண்டா ஒரு பயமும் பதட்டும், SIR வந்துட்டா நம்ம ஓட்டு திருடி ஓட்டு போட்டதெல்லாம் இனிமேல் போட முடியாது, செத்தவன் பேர்ல ஓட்டு போட முடியாது, வீடு மாறின பேர்ல ஓட்டு போட முடியாது. இதெல்லாம் சரி கட்டணும்னா நாம என்ன பண்ணணுமோ அந்த வித்தைகள் அத்தனையும் பண்றாங்க. நாங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்தை போய் மனு கொடுக்குறோம், இவ்வளவு முறைகேடு இருந்திருக்கு. ஒவ்வொரு தொகுதி நீங்க குளத்தூர் தொகுதியில ஒரு மத்திய நிதி அமைச்சர் யாரு நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது கொளத்தூர்ல மட்டும் 9,000 கள்ள ஓட்டுக்கள் இருக்குது, பூத் வாரியா வீடு வாரியா அட்ரஸ் வாரியா தெளிவா சொல்றாங்கல்ல, தெளிவா சொன்னாங்கல்ல. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அதுல மாற்று கருத்தோ இது தவறுன்னு சொல்லியிருந்தா இது வரைக்கும் அதை பத்தி எந்த திமுக காரனாவது, முதலமைச்சராவது, துணை முதலமைச்சராக, கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் யாராவது இது வரைக்கும் அது இல்ல தவறுன்னு சொல்லி யாராவது பேட்டி கொடுத்துருக்காங்களா, இல்ல அறிக்கையா கொடுத்துருக்காங்களா? இல்ல, அது தெளிவான புள்ளி வரும். அப்போ நீங்க திருட்டு ஓட்டு போட்டுதான் வெற்றி பெற்றிருக்கீங்கிறது உங்களுக்கு சாட்சியங்கள் எல்லாமே சரியா இருக்கு. அப்ப அப்படியே தேர்தல் நடத்தினா இது தமிழ்நாட்டுல ஜனநாயகத்துக்கு சரியா இருக்குமா? ஜனநாயகம் ஒருவருக்கு ஒரு ஓட்டு, செத்தவனுக்கு ஓட்டு இல்லை, இதுதான் ஜனநாயகம். அப்படிதான் ஒரு ஜனநாயக ரீதியில் மக்களாட்சி தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த அடிப்படையில் தேர்தல் நடந்தாதான் யார் யாருக்கு வாக்களிக்கான்னு தெரியும். தவிர இவன் போய் கள்ள ஓட்டு போட்டுட்டு நாங்கள் வெற்றி பெற்றோம் மாத்தட்டுக்கெல்லாம் அது ஜனநாயகம் இல்லை. இப்போ SIR மூலியமாக போலி வாக்காளர்கள் மற்றும் இறந்தவர்களை நீக்கணும், அதுதான் பிரதானமா தேர்தல் ஆணையத்தோட நோக்கமா இருக்கு. ஆனா இந்த SIR அமலாவதற்கு முன்பாகவே மகாராஷ்டிரால தேர்தல் நடந்துச்சு. அதுல என்னன்னா மாலை 5 மணி வரை பதிவாகிற ஓட்டுகளை நம்ம தற்காலிக ஓட்டுப்பதிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் பிறகு 5 மணிக்கு மேல பதிவாகிற ஓட்டை நிரந்தர வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 1952 இருந்து 2024 வரை அந்த நேரத்துல பதிவாகக்கூடிய வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1% தாண்டியதே இல்லை. ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல 5 மணிக்கு மேல் வாக்கு சதவீதம் அதிகரிச்சது 7% ஆகியிருக்கு. அது எப்படி 1%க்கும் 7%க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த தேர்தலில் மட்டும் 7% எப்படி வாக்கு பதிவு அதிகமா இருக்கு? நீங்க தேர்தல் ஆணையம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதிகாரிகளும் தவறு செய்திருந்தால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சூழ்நிலை நீங்க கடந்த காலம் SIRக்கு முன்னாடி பீகார்ல வாக்குப்பதிவு குறைவா இருந்தது, அதன் பிறகு இப்ப அதிகரிச்சிருக்குது. அதனால ஒரு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு, ஆதாரபூர்வமான தகவல் இருந்ததுன்னா அதை வைத்து நீதிமன்றத்துல போடலாம். இரண்டாவது, இந்த போன்ற கேள்விகளே மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் கேள்வினா நீங்க BJP கிட்ட கேட்கலாம். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் தமிழ்நாட்டில் நீங்க SIR ஆதரிக்கிறீங்க இல்லையா, அதனால கேள்வி முன்வைக்கிறேன். நான் சொல்றேன், அங்க SIR நடந்ததா? இல்ல, SIR நடக்கிறதுக்கு முன்பாகவே இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன், SIR நடந்திருந்தா இது சரியா இருந்திருக்கும். SIR நடக்காதுதான் பிரச்சனை. இந்த SIR இந்தியா முழுக்க நடக்கணும் தான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்ப 12 மாநிலங்கள்ல நடக்குது. SIR நடக்காம கள்ள ஓட்டு போடுவதும் இது போன்ற திருட்டு ஓட்டுகள் செய்வது ஒவ்வொரு மாநில அரசியல ஒவ்வொரு கட்சிகள் செய்கிறாங்க. அதை தடுக்கத்தான் இப்ப SIR வருது. அதுக்காக தான் நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா SIR அமல்படுத்துவதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான குளறுபடிகள் பண்ணிருக்கு அப்படின்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறாங்க. அப்ப SIR மூலமாக தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற நமக்கு கேள்வி. SIR எதுக்கு கொண்டு வராங்க? நீங்க தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்றதுக்குன்னா SIR இல்ல. SIR எது கொண்டு வராங்க? குறிப்பிட்ட அந்த இடத்துல அவர் இருக்கிறாரா, ஒருவருக்கு இப்போ எல்லாம் SIR மூலியம் ஓட்டர் ஐடி ஆதாரோட இணைக்கிறாங்க.
நல்லா கவனிச்சுங்க. ஓட்டர் ஐடி ஆதாரோட இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆதார் ஒருத்தருக்கு ஒரு ஆதார் தான் இருக்கும். அப்போ இன்னொரு வந்து ஒரு ஆதார் உள்ளவங்க ஓட்டர்ல வேற ஆதார் இணைக்க முடியாது. 2 ஓட்டு வந்து தடுக்கப்படும். ஒரு ஆதார ஒரு ஓட்டுல தானே இணைக்க முடியும். இன்னொரு ஆதார போய் இன்னொரு ஓட்டுல இணைச்சா அந்த நம்பர் வந்து உங்களை வந்து கரெக்டா காட்டி கொடுத்துரும். அதுக்கு தான் எஸ்ஐஆர். இது ஓட்டு திருட்டு, அதாவது ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பதை நீங்க உறுதிப்படுத்துவதற்கு தான் எஸ்ஐஆரை தவிர, நீங்க வந்து அதே மாதிரி இறந்துட்டாங்க வைங்க, அவர்களை வந்து நாம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர். நீங்க வந்து அதையும் மீறி வந்து திருட்டுத்தனம் இப்ப நடக்குதுல்ல, அதையும் மீறி திருட்டுத்தனம் கள்ள ஓட்டு நடக்குன்னா, கள்ள ஓட்டு நீங்க வந்து பெருசா போட முடியாது. ஆனா இன்னொருத்தர் பெயர்ல போய் போடலாம். ராமசாமி பேர்ல போய் குப்புசாமி பேர் நான் ராமசாமின்னு சொல்லிட்டு போடலாம். ஆனா இல்லாத ராமசாமிக்கு போய் ஓட்டு போட முடியாது எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம். அது போன்ற ராமசாமி பேர்ல உள்ளத குப்புசாமி பேர் ராமசாமின்னு சொல்லி போட்டு போட்டதெல்லாம் திமுக கை வந்த காலம். அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இப்பொழுது தடுக்கப்படும். நியாயமான தேர்தல் வேண்டும் மேடம். அதுக்கு எஸ்ஐஆர் கண்டிப்பாக தேவை. அதுல சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யணும் என்பதில் மாற்று கருத்துல. எஸ்ஐஆர் வந்து ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்று ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடக்கும். சரி, இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப திமுக கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக பலவீனமா இருக்கு. ஏன்னா எந்த கட்சியும் வந்து அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க அதிமுக கூட்டணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த கூட்டணி வலுவா இருக்குது. எல்லா இடத்துலையும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில பல்வேறு பிரச்சனைகள், எங்களுக்கு அதிக தொகுதி வேணுங்கிறாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்குங்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமாங்கிறது சந்தேகமா இருக்குது. இப்ப இன்றைய செய்தி என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. உறுதியா நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கோம். சொன்னது யாரு? இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அதான் மேடம், இப்பதான் உறுதிப்படுத்த போறீங்க. ஆனா அது கூட ஒன்றும் உறுதிப்படுத்தல. நீங்க ஜோதிமணி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு விஜய் வந்து நீண்ட காலமா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்களுடன் இணக்கமாக இருந்தவர். நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணி இப்ப தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுக்கு கூட்டணியை உறுதி செய்வது யாருன்னா அகில இந்திய தலைவர். எங்களுக்கு கூட்டணி அதிமுக கூட்டணியை உறுதி செய்தது அகில இந்திய தலைவராக இருந்த அமித்ஷா அவர்கள். அதே மாதிரி ராகுல் காந்தி இது வரைக்கும் திமுக கூட்டணி உறுதி என்று இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காரா? இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை நடத்தக்கூடிய மாநில தலைவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கொத்தடிமைகளாக குத்தகைக்கு எடுக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறாங்க. எதை பத்தியும் பேசலாம். மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறாங்களா, விவசாயிகள் பிரச்சனை பேசுறாங்களா, தொழிலாளர் பிரச்சனை பேசுறாங்களா, விலைவாசி பிரச்சனை பேசுறாங்களா, விவசாயிகள் பிரச்சனை பத்தி பேசுறாங்களா, எதை பத்தி நம்ம பேசுறாங்களா? எதுவுமே இல்லை. எந்த பிரச்சனையும் இன்றைக்கு மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த பிரச்சனையும் விலைவாசி எதை பத்தியும் பேசுறது இல்லை. இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, அது பெண்கள் பிரச்சனை, அதை பத்தி யாரா பேசினாங்களா? எதுவுமே இல்லை. அவர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க, அதனால வாய்மூடிதான் இருப்பாங்க. இங்க ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அரசியல் யாரும் பண்றதில்ல. அதிமுகவை தடுத்து அதிமுக ஆக்கப்பூர்வமான மக்களுக்கான ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தலித்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தலித்துகள் மீது அதிகமான வன்கொடுமைகள் நடத்தப்படுகிறது. தலித்துக்கள் மீது இன்றைக்கு வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள். அதை பத்தி ஏதாவது இந்த விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்காங்களா? தொழிலாளருக்கு எதிரான சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையை பத்தி கம்யூனிஸ்டுகள் ஏதாவது பேசியிருக்காங்களா? அவங்களுக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுத்து அரசாங்கத்தை ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இன்றைக்கு காமராஜரை பற்றி தவறாக பேசியதற்காக காங்கிரஸ் இது வரைக்கும் ஏதாவது குரல் கொடுத்திருக்கா? எதுவுமே இல்லையே. அப்ப இவர்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட கட்சிகளாக ஒத்தடிமை கூட்டமாக தான் செயல்படுறாங்க. ஆனா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா கூட்டணியில இருந்துகிட்டே மது ஒழிப்பு மாநாடுலாம் நடத்தினாங்க இல்லையா? அது முதல்ல மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு மாத்தினாங்க.
இந்த திமுகவினுடைய எதிர்ப்புக்கு அப்புறம் இவர்கள் நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனா வெளியில நின்று வீராப்பா பேசுவாங்க. பேசின மறுநாள் அவங்களுக்கு அறிவாலயத்திலிருந்து அழைப்பு வரும். அறிவாலயத்துக்கு அழைப்பதன் நேரம் அறிவாலயம் போவாங்க. அதற்கு பிறகு அவர்கள் நிலைப்பாடு அப்படியே மாத்திட்டு உள்டாவா பேசுவாங்க. அரசுக்கு எதிராக வெளியில இருந்து பேசுவாங்க. மேடம், அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிலைப்பாடு. அப்ப அறிவாலயத்துக்குள்ள என்ன நடக்குது, என்ன பங்கு போடுறாங்க, எல்லாமே இன்னும் மக்களுக்கு இன்னும் வெட்ட வெளிச்சமாகும். அப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம், அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் நிலைப்பாடுகள் மாறுது உங்களுக்கு. அதனால இந்த கூட்டணி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கொத்தடிமைகளால தான் செயல்படுறாங்க. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததுக்கு காரணம் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சதுதான் அப்படின்னு ஒரு வாதம் சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கூட்டணி வைப்பதற்கான காரணம் என்ன சார்? இல்லை, 2021 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வச்சதுனால தான் தோற்றம் என்பதெல்லாம் அது ஒரு மாயை. ஆனால் அதன் காரணமாக 2021 10 வருடம் ஆட்சி செய்த ஒரு இயக்கம் பொதுவாகவே எப்படி சிறப்பாக ஆட்சி செய்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த வகையில் அது ஒரு நிலைப்பாடு ஒன்று. அப்படி இருந்தும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முன்னிறுத்தி 75 தொகுதியில் வெற்றி பெற்றோம். 2 பேத்துக்கும் திமுக கூட்டணிக்கு அதிமுகவுக்கும் இடைப்பட்ட வாக்கு சதவீதம் என்பது வெறும் 3%. அது ஒன்று. அன்றைக்கு திமுக சொன்ன பொய்யான வாக்குறுதிகள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்காக நகை கடனை ரத்து செய்வோம், நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் போய் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நகையில கொண்டு போய் அடமாடுவீங்க, அதை நாங்கள் மீட்டு கொடுப்போம் 5 சவர நகையை. மக்கள் பெண்கள் எல்லாம் அதை நம்பினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு ஒரே கையெழுத்திலே நீட்டை ரத்து செய்வோம், மக்கள் எல்லாம் நம்பினாங்க. கல்வி கடனை ரத்து செய்வோம், மக்கள் நம்பினாங்க. வந்தான பெண்களுக்கு உடனே 1000 ரூபாய். இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு எப்படி மக்களை அதாவது ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றணும் அதையெல்லாம் பண்ணாங்க. அது ஒண்ணு. இரண்டாவது 3 காரணம். ஒன்று, அதிமுக மேல 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு இது. ரெண்டாவது இது மாதிரி இது ஒண்ணு. மூன்றாவது அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னோன்னு 11 லட்சம் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்த 50 லட்சம் ஓட்டுக்கள் அப்படியே லம்பா போயிடுச்சு. மூன்றாவது சிறுபான்மை மக்கள். பிஜேபி வந்துச்சுன்னா அதிமுக வெற்றி பெற்றா சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டே வாழ முடியாது. சிஏ வந்துருச்சு, என்ஆர் செஞ்சு இங்க உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு துரத்திடுவாங்க அப்படின்னு ஒரு மாயக்கட்டு பொய்யான பிரச்சாரம் செய்யப்பட்டு சிறுபான்மை மக்கள் கிட்ட ஒரு பயத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. சிறுபான்மை மக்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது. இவர்களுக்கு ஏன்னா கடந்த காலங்களில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து 4 எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்த கட்சி திமுக. 4 பிஜேபி எம்எல்ஏக்கு முதல்ல யாரு வந்தாங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தார். அன்றைக்கு சிறுபான்மை மக்களை தொப்பி போட்ட தீவிரவாதி என்று சொன்னது கருணாநிதி. கோவை கலவரத்தை காரணம் காட்டி 19 பேரை துப்பாக்கி கொலை செய்தது கருணாநிதி ஆட்சி காலத்தில். டிசம்பர் 6 வந்துவிட்டால் இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது கருணாநிதி அவர்கள். முஸ்லிம்களுக்கு எத்தனையோ நடவடிக்கை, எவ்வளவு நடவடிக்கை பட்ட பகல்ல சட்டமன்றத்திலே சொன்னார் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அது மட்டும் இல்ல, RSS ஒரு சமூக இயக்கம், மோடி நல்லவர். அது எப்ப சொல்றாருன்னா, குஜராத் கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இங்க பிரச்சாரம் பண்ணாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள், தாய்மார்களை தாமரையை மலர செய்யுங்கள். சொன்னது யாரு? திமுக. இப்ப அப்படியே உள்டாபா. ஒரு காலத்துல முக்காடு போட்ட முசோலின் இந்திராவே உள்ளே வராதே, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக, அப்படி ஒரு கோஷம். அதுக்கப்புறம் பண்டாரம் பரதேசி, அதுக்கப்புறம் கூடா நட்பு கேடாய் முடியும். எப்படி நிலைப்பாடு அவளுக்கு அப்படியே மாத்தி 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 அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. அதனால்தான் அவர்கள் வெற்றியை சாத்தியம். ஆனா இப்போ இந்த முறை ஏமாத்த முடியும். சிறுபான்மை மக்கள் ஏமாத்த முடியுமா? சிறுபான்மை மக்கள் தெளிவா இருக்காங்க.
நீ நல்லா போய் சொல்ற, ஏமாத்துற, எங்களுக்கு எந்த திட்டங்களும் கொண்டு வரல, எங்க வீடுகள் இடிக்கப்படுது, சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னீங்க, 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம்னு சொன்னீங்க, எதுவுமே செய்யல. அரசு ஊழியர்களை ஏமாற்ற முடியுமா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டையும் நிறுத்திட்ட. பெண்கள் நீங்க பாருங்க, மாதம் மின் கட்டணம் சொன்னீங்க, மின்சார கட்டணத்தை குறைப்போம்னு சொன்னீங்க, பால் விலையை குறைப்போம், எல்லாத்தையும் சொன்னீங்க. பத்திரப்பதிலும் ஒவ்வொரு விலையும் ஏறி போச்சு. ஆனா இனிமே அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி அமைக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு 2024. அப்புறம் மறுபடியும் வந்து கூட்டணி அமைச்சுவதற்கான இதேதான் சொல்றேனே, வைகோ நான் செத்தாலும் பிஜேபி கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னாரு. கம்யூனிஸ்டுகள் வந்து நான் திமுக மாதிரி ஒரு கொலைக்கார கும்பல் ஊழல் கட்சி இல்லைன்னு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் 2001 பிஜேபி கூட்டணியில தான் இருந்தவங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் வியூகத்தை எடுப்பாங்க, அது இயல்பு. அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி சொல்றதை நாங்க பெருசா எடுத்துக்க கூடாது. நிச்சயமாக தேர்தல் காலத்துல எங்களுக்கு ஒற்றை இலக்கு என்னன்னா, இந்த தமிழகம் இப்போ எல்லா துறைகளும் பின்னோக்கி போயிருக்கு. இந்த விடியாத ஆட்சினால தமிழ்நாடு வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக போய், பெண்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு பட்ட பகல்ல ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுற, தினம் இன்னைக்கு பாலியல் ரீதியாக பெண்கள் வந்து அதிகம் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கொலை கொள்ளை இது போன்ற சம்பவங்கள் இந்த அதிகமாக இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த அரசாங்கத்தினுடைய இந்த 4 செக்டார் இருக்குது. முதலமைச்சர் செக்டார், ஒன்று ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின், ஒன்று கனிமொழி, ஒன்று சபரிசன். 4 பேர் சேர்ந்து இந்த ஆட்சியை அவங்கவுங்க பார்த்து பிரிச்சுக்கிட்டு நடத்துறாங்க. அப்போ எப்படி ஆட்சி நல்லா இருக்கும்? அப்போ எப்படி மக்கள் சுபிக்ஷமா இருக்க முடியும்? மக்கள் தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படப்படும்? அதனால இதுக்கு எல்லாம் விடிவு கட்டத்தான் இன்னும் ஒரு 3-4 அமாவாசைகள் இருக்கு, இந்த அமாவாசை ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக. அதனால அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு புதிய தலைமுறைக்கான ஆட்சியை நடத்துவார். தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர செய்வார். தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக இருக்கும். நிச்சயமாக அந்த நாளை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் திமுக வந்து அதனுடைய கூட்டணியில வந்து விரிசல் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலுமே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அப்படியே தான் இருக்கு, நாங்க வந்து வெளியில வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில பெரிய சீனியர்கள், அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து இந்த சீனியர்கள்லாம் வெளியில போறாங்க, என்ன வந்து பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர சொன்னது வந்து பிஜேபி தான் அப்படின்னு ஒரு பக்கம் செங்கோட்டையன் சொல்றாங்க. இப்படி பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கு. நீங்க அதிமுகல வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்னும் சிலராக இருக்கட்டும், இவர்கள்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களே கட்சியில் நீக்கி வைக்கப்பட்டார். இது ஏதோ வந்து தனிப்பட்ட அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மட்டும் எடுக்கலை இந்த முடிவை. இது வந்து கட்சியினுடைய பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் சேர்ந்து முடிவெடுத்து ஓபிஎஸ் இருக்கிறார். அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர் வந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி பல்வேறு விஷயங்களில் செயல்பட்டார். ஆனா என்ன செயல்பட வச்சதே வந்து பிஜேபி தான். நாங்க 6 பேரும் போய் அமித்ஷா அப்படி முன்னாடி சொன்னார்ல. அதுக்கப்புறம் கடைசி அவருடைய பேட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை, நான் தான் போய் பார்த்தேன் அப்படின்னு கடைசியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தாரு. அப்படின்னா நீங்க வந்து அதை எல்லாம் செயல்படுத்துவது திமுக. அதிமுகவை பலவீனப்படுத்தும் வேலைகளில் இப்போ திமுக தான் செயல்படுறாங்க. அதனால்தான் ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திச்சு நீங்க சிறந்த முதலமைச்சர்னு சொல்றாரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்றாரு. ஓபிஎஸ் இது போன்ற அதிமுக இருக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்போ ஒரு பொதுக்குழு உறுப்பினர் 2 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அதை கட்டுப்பட்டு நடக்குவதுதான் ஒரு தொண்டனுடைய கடமை. சரி, ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் மீண்டும் அதிமுகவுடன் சேர்வதற்கு இல்ல கூட்டணி வைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு, கிரீன் சிக்னல் எடப்பாடி அவர்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பொய்யான தகவல். அந்த தகவல் உண்மை இல்லை. கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. அவர் வந்து டிடிவி தனியா கட்சி வச்சிருக்காரு மேடம். அவர் தனியா கட்சி வச்சுட்டாரு. இவர் வந்து ஓபிஎஸ் திமுக கூட பேசிட்டு இருக்காரு. அவர் திமுக பேச போறாரு. ஆனா டிடிவி அவர்கள் வந்து பிஜேபியுடன் கூட்டணி அவர்கள் மூலமா வந்தா பரவாயில்ல அப்படின்னு எடப்பாடி சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமாக கூட்டணியை யாரை சேர்ப்பது, யாருக்கு எத்தனை சீட்டு, யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பதையெல்லாம் செய்வது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். அது யாரும் செய்ய முடியாது.
அதனால தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி வேணும்னா கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சி தான் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும். மீண்டும் தமிழகத்தை அதிமுக மட்டுமே ஆட்சி செய்யும். அதில் யாருக்கும் எந்த பங்கும் இருக்காது. எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் வேலை செய்வாங்க. அது பல்வேறு கட்சிகள் இருப்பார்கள். ஆனால் கூட்டணி மந்திரி சபை என்பது இருக்க போறதில்லை. நிச்சயமாக அதிமுகவினுடைய ஆட்சி மட்டுமே நடக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.